இது எல்லாமே இங்க இருந்தா தொடங்குது. ரியாக்ஷன் தானே ரஜினியோ அல்லது மற்றவர்களோ தொடங்குற இடத்துல ஏதோ ஒன்று இருக்குங்கிறதான பிரச்சனைன்றாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆதவ் அர்ஜுனா பேசினது உண்மைதான், அதில் தவறு இல்லை. அவர் இந்த நேரத்தில் பேசியிருக்க வேணாம், டைம் தான் சரியில்லை, எலெக்ஷன் டைம். முதல்ல நீங்க தவறுன்னு சொன்னீங்க. இல்லை அது விசிகாவை பற்றி பேசுறது தவறு இல்லை. இதுக்கு தான் சொன்னீங்க. இல்லை இதை அவரு he should have been avoided னு சொல்லியிருந்தீங்க. ஆமா காரணம் என்னன்னா அது உண்மை அல்ல என்பதல்ல. ரஜினிக்கு நிர்பந்தம் இருந்தது, அவர் அரசியல் கட்சி தொடங்குற முடிவை கைவிட்டார். அவரோட நிர்பந்தம் அவரோட உடல்நிலை சார், அதான் தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்லல, அவர் சொன்னாரு. ஏங்க அவர் உடல்நிலை சரியா எவ்வளவு நாள் ஆச்சு, எத்தனை படம் நடிச்சிட்டு இருக்காரு, எத்தனை படம் நடிச்சிட்டு இருக்காரு. சொல்லுங்க. நீங்க ஜனநாயகம் சார் கேட்டபோது ஜனநாயகத்தை அழுத்தம் நீங்க, அப்போ விஜய் பயப்படுறாருன்னு தானே அர்த்தம்? என்ன அழுத்தம்? தைரியமா சொல்லுங்களேன், யாரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு அவர் கேட்டாரு. இதுல எனக்கு புரியல. இல்ல நீங்க பயம் நீங்க ரஜினிகாந்த் அழுத்தம் கொடுக்கப்பட்டார்னு சொல்றீங்க இல்ல, இப்ப ஜனநாயகம் அழுத்தம் கொடுக்குறாங்களான்னு அவர் கேட்ட போது ஆமா நீங்க யாருன்னு சொல்லுங்களேன் தைரியமா. எல்லாம் ஊருக்கே தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க. யாருன்னு சொல்லுங்க. நாங்க 4 பேர் கிடையாது அழுத்தம் கொடுத்தது. அவரும் அழுத்தம் கொடுக்கல. யாரு நீங்க குட்டிங்களா? ஒவ்வொருத்தர பேசலாம். நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. நீங்க தலைப்பை விட்டுட்டு பேசுனீங்க. யாரு தலைப்பை விட்டுட்டு யாரும் போல. ஆமாமா நிறைய பேசினார். என்ன சம்பவம் சரி எங்க போனாங்க? நான் என்ன கேக்குறேன், பயத்தை பத்தி பேசுறீங்க. இல்ல நீங்க ப்ளீஸ் allow me to speak on my நான் என்ன சொல்றேன்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ரொம்ப வருஷமா எல்லாரையும் ஏமாத்திட்டு ஆன்மீக அரசியல்னு ஒரு பேரை வர சொல்லிட்டு கடைசியில் அவருக்கு இருந்த அரசியல் அழுத்தம் காரணமாக அவர் அந்த முடிவை கைவிட்டார். நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன் சார். அது அரசியல் அழுத்தம் நீங்க சொல்றீங்க, உடல்நிலை தான் காரணம் நீங்களும் சொல்றீங்க பாருங்க. அது உண்மை அல்ல. சார் அன்னைக்கு இருந்த அவருடைய சூழலும் அவர் இருந்தது ரைட்டுங்க. அரசியல் என்பது ஒரு நாள் கேமா? 20 வருஷம் ஆன் ரெக்கார்ட் என்ன இருந்ததோ அதை நான் சொல்றேன். இல்லங்க அவரை பொறுத்தவரையில சார் அவருக்கு கேர்ஸே எல்லாம் சொல்ல முடியாது இல்ல, எப்பவுமே இருந்தது இல்ல சார். அது வேற சார், நீங்க உங்க விருப்பத்தை நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அரசியலுக்கு வரணும்னா 250 கோடியை விட்டுட்டு 51 வயசுல ஒருத்தர் வராருன்னா அவருக்கு மக்கள் நல்ல அக்கறை இருக்கு. அது அதை பத்தி கேள்வி இல்ல சார். நான் நடிச்சிட்டு இருப்பேன் ஆனா அரசியலுக்கு வர மாட்டேன்னா இது எப்படி? இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல சார். நீங்க இப்ப 24 தேர்தல் ஒண்ணு வந்துச்சுல்ல, அப்ப ஏன் நிக்கல? கட்சி தொடங்கியாச்சுல்ல, ஆமா அப்ப நிக்கல. 26 தானே வந்தோம். ஆமா அது தெளிவானது என்னது? தேர்தல் தான் என்ன தெளிவு? நாடாளுமன்ற தேர்தல் அது மட்டும் இல்ல. அப்ப அவங்க கட்டமைப்பு நான் திரும்ப சொல்றேன், திரு விஜய் அரசியலுக்கு வருகிறார். அவருக்கான அரசியல் உரிமையும் அவருக்கான நான் துணிச்சலோடு நிக்கிறேன்னு சொல்லக்கூடிய எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு சார். இவர் அச்சத்துல வரலன்னு சொல்லக்கூடியதற்கான என்ன ஆதாரம் இருக்கிறது அவருக்கு? அவர் தன்னுடைய ஆன் ரெக்கார்ட் ஒரு விஷயம் சொல்றாரு, மன்னிப்பு கேட்டார். அவருடைய அறிக்கையில என்னை நம்பிய நான் சொன்ன கருத்துக்காக இப்படி நான் இந்த நிலைப்பாட்டை எடுப்பதுங்கிறது இந்த காரணம்னு 4 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்து மன்னிப்பையும் கேட்டார். அதை அவருடைய ரசிகர்களும் அவரை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கார்கள். நீங்க உங்க விருப்பத்துல ஒரு பார்வை வைக்கிறீங்க, அது வேற. இல்ல இல்ல என் கருத்தை தான் நான் சொல்றேன். அதை மனசாட்சிக்கு விட்டுறேன், எல்லாருடைய மனசாட்சி. அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை எப்படி தெரிஞ்சு எத்தனை படம் நடிச்சிருக்காரு, எத்தனை படம் நடிச்சு அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சார் ஒரு நிமிஷம் இல்ல, நான் இந்த இடத்துல இதை மட்டும் நான் பதிவு பண்றேன். இல்ல இதை மட்டும் சொல்லிடுறேன். உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கோவிட் முதல் கோவிட் 2வது கோவிட் காலத்துல எல்லோருக்குமே அச்சம் இருந்தது. எல்லோருக்குமே இளைஞர்கள் வரைக்கும் அச்சம் இருந்துச்சு அவர்களுடைய எதிர்காலம் குறித்து, உடல்நலம் குறித்து. அப்ப அவர் முடிவு எடுத்தார். அதுக்கு பிறகு கோவிட் எல்லாம் போன பிறகு சரியான ஒரு நிலை இருக்குன்னா அவர் திரைப்படத்தை தொடர்றார். அது நம்ம அரசியலையும் சொல்ல முடியாது. அரசியலையும் அதுக்கான காலகட்டம் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கோவிட் முடிஞ்சு போச்சு இல்ல? ஆமா சார். அப்ப சினிமா எடுக்கல. எத்தனை தடவை நீங்க ஒரு கோவிட் பீரியட்ல எடுக்கல. தன்னை நம்பக்கூடியவர்கள் சினிமா வேலையை தொடங்குவாரு, ஆனா மக்கள் அரசியலை தொடங்க மாட்டாரா? இல்ல இல்ல நான் முடிக்கல. அதாவதுங்க நீங்க சொன்னீங்க இம்பாக்ட் என்ன இருக்கும், கதம் 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 அப்படிலாம் ரஜினிகாந்துக்கு ஒன்றும் இல்லைங்க தமிழ்நாட்டில். டோன்ட் பில்ட் அப். நான் என்ன பச்சையா சொல்றேன்னா
இன்னைக்கு அரசியல் சுமந்த் சார் வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னார். அரசியல் ஆதாயத்துக்காக ரொம்ப பில்டப் பண்ணுறாங்க. எல்லாரும் 10-100 ஓட்டு கிடைக்காதா, சிவாஜி அந்த ரஜினி ரசிகர்கள் ஓட்டு கிடைக்காதா, அஜித் ரசிகர்கள் ஓட்டு கிடைக்காதா, பேச விடலன்னா நான் வந்து உங்களை போன்ற வயதில் மூத்த அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணக்கூடாது. தவறு. நீங்க பேசணும்னு அழைச்சுதான் உங்களை விருந்தினா வச்சு நான் பேச சொல்றேன். எவ்வளவு வேணா பேசுங்க, நான் உள்ளே வரல. அவருக்கும் இடைமறிச்சிருக்கேன். நீங்க போய் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. கேட்க வேண்டிய கேள்வியில கேட்கறது வேலை. நீங்க அதை உள்வாங்க மாட்டேன் நான் மறுக்கிறேன்னா உங்க விருப்பம். நீங்க பேசல எவ்வளவு பேசிருக்கீங்கன்னு தயவு செஞ்சு நீங்க ரிப்பீட் பாருங்க. அளவு சொல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். பேசுங்க. அதனுடைய இம்பாக்ட் நான் என்ன சொல்றேன்னா சார், ஒரு இம்பாக்ட் வந்து மினிமல்ங்க. ஒரு நிமிஷம் மினிமல். அதாவது மதிவாணன் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். மற்ற விவாதங்களை பற்றி நான் பேச விரும்பலை. எல்லா விவாதங்களும் தரமாக நடக்கணும் தான் விரும்புகிறோம். சொல்ல அதிகாரத்தில் இந்த மாதிரியான காயினேஜ் எங்கேயுமே இருக்காது. அதை நான் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறோம். எல்லா விருந்தினரையும் சமமாக மதிக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு இடையூறு வந்துச்சு போனுச்சுங்கிறதெல்லாம் அது ரொம்ப எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் முன்வைக்கிறது. சாரி, இப்போ இம்பேக்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 30-33 நாள் இருக்குங்க தேர்தலுக்கு. இது வந்து ஸ்டாம் இந்த டீ கப்பு தான். ஒரு 2 நாளைக்கு மெயின் டிவி சேனல்லாம் இது மாலை நேர டிபேட் ஆகும். சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாளைக்கு ஓட்டுவாங்க. ஆனால் ஏப்ரல் 23 அன்னைக்கு இது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நடந்த விதம் இது தொடரணுமா வேணாமா என்பது தான் பிரச்சனையாக இருக்கும். அப்போ போயிட்டு இந்த கதம்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ரெண்டாவதுங்க, நான் ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. இப்போ அர்ஜுனமூர்த்தி ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னீங்களே, அவர் யாருங்க? அவர் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ்லேருந்து அனுப்பப்பட்ட ஒரு நபர், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி டிசிக்னேட் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த கட்சி எடுக்கிற முடிவை அவர் கைவிட்டோன்னா ரிட்டர்ன் பேக் டு பெவிலியன் ஹோம் போயிட்டார். அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு போயிட்டார். ஆக ரஜினி என்பவர் பிஜேபியினுடைய ஒரு பினாமி முகமாகத்தான் இந்த கட்சியை ஆரம்பிக்க முயற்சி பண்ணார். பிஜேபி அவரை ஃபோர்ஸ் பண்ணிச்சு. அதை ஆதவர்ஜுனா சொல்ல இருதலை கொல்லி எறும்பா ரஜினி மாறினார். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி டிஎம்கே, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, சன் பிக்சர்ஸ், ரெட் ஜெயன் இவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் அரசியல் வர வேணான்னு. இந்த பக்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், ஏன்னா எங்கள் முகத்தை காட்டினா எவனோ ஓட்டு போட மாட்டேன்றான், உங்கள் முகத்தை காட்டிட்டு நாங்கள் வரலான்னு நினைச்சாங்க. 2 பேருக்கு நடுவில் அவர் மாட்டினாரு. இந்த அரசியல் நிர்பந்தத்தால் தான் முடிவு எடுத்தாரு. அதாவது இது 2 நாள் மாலை நேர டிபேட்டு. யாரை வேணாலும் இவங்க வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. முதலமைச்சரை வைவாங்க, ரஜினிகாந்தை வைவாங்க, எல்லாரையும் வைவாங்க. அது வந்து மாலை நேர டிபேட்டாக போயிடும். ஓட்டு போடும்போது மட்டும் 5 வருஷத்தை பார்த்து இவங்களுக்குன்னு ஒரு தனி